வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஒரு வீடு தான் வந்து பார்க்க வந்திருக்கோம். நல்லா பங்களா டைப்பில் இருக்குது இந்த வீடு. அந்த வீட்டை சுற்றி நமக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு 40 அடி ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது. பெரிய பெரிய வீடுகள் தான் எல்லாமே. இந்த வீடு தான் சேல்ஸ் வந்திருக்கு. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி டீட்டெயில் எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வாங்க வீட்டுக்குள்ளே பார்க்கலாம். தேங்க்யூ. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்னனூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டரில் வருது. அன்னனூர் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருமுல்லை வாயிலுக்கும் ஆவடிக்கும் இடையில வரும். இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு 40 அடி ரோட்டில் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் சூப்பராக இருக்குது. இது கிரவுண்ட் ப்ளஸ் 1 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சவுத் பேசிங்கில் இருக்குது லேண்டோட என்ட்ரன்ஸு. வீட்டுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸ் வந்து ஈஸ்ட் பேசிங்கில் இருக்குது. இது வீடு வந்து ரொம்ப செம்மையாக பண்ணி வச்சுருக்குறாங்க. வீடு ரொம்ப நல்லா இருக்குது. இன்டீரியர் எல்லாம் தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல லக்ஸரி மாதிரி வீடு, நல்லா பார்க்க சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி 100க்கு 100 செட் ஆகும். இந்த ரோடு வந்து 40 அடி ரோடு, பெரிய ரோடு இது. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் லேண்டோட ஸ்கொயர் ஃபீட் 1100 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வருது. லேண்டோட அளவு வந்து 27.5 40 27.5 40 சரியான சைஸு. பில்டப் வந்து 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணியிருக்கிறாங்க. இன்டீரியர் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது ஜஸ்ட்டு கார் பார்க்கிங்கே வந்து உங்களுக்கு ஃபால் சீலிங் போட்டிருக்காங்க. ஏன்னா மேக்ஸிமம் பீப்புள் கார் பார்க்கிங்கே போட மாட்டாங்க. அடுத்து உங்களுக்கு செட் பேக்கு விட்டுருக்காங்க. ஒரு ஆள் நல்லா நடந்து போகிற மாதிரி செட் பேக் விட்டுருக்காங்க. ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு வெளியே தான் படிக்கட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கீழே நம்ம ஒரு போர்ஷனில் இருந்துட்டு மேலே ஒரு போர்ஷன் வாடகைக்குனாலும் வாடகை விட்டுக்கலாம். இல்லை நம்ம ஃபேமிலி பெரிய ஃபேமிலி அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே ஒரு ஃபேமிலி மேலே ஒரு ஃபேமிலி கூட இருந்துக்கலாம். அந்த மாதிரி அமைப்பில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. நான் எப்படி நடந்து போகிறேன் பாருங்கள். தாராளமாக ஒரு ஆள் ஃபாஸ்ட்டாக நடந்து போகலாம். அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு 2லேருந்து ஒரு 3 அடி செட் பேக் தான் விட்டு தான் அவங்க கட்டியிருக்காங்க. இது லேண்டோ அப்ரூவ்டு, பில்டிங் அப்ரூவ்டு இருக்கனால நம்ம ஈஸியாக லோன் வேணாலும் அழகாக எடுத்துக்கலாம். குறைஞ்சது 80% லோன் கொடுப்பாங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் இருக்குது. உங்களுக்கு மெட்டல் கேட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து வுட்டு ஃப்ரேமில் தான் உங்களுக்கு கேட்டு கொடுத்துருக்காங்க. உள்ள வீட்டுக்குள்ளே போகிற கேட்டு. இந்த என்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு 3D டைல்ஸில் ஈஸ்ட் பேசிங்கில் கொடுத்துருக்காங்க. வுட்டு எல்லாமே டீ கூட்டில் தான் பண்ணியிருக்கிறாங்க. அகைன் வந்து பாருங்க, இந்த கதவு பாருங்க, கதவு டிசைன் நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஆக்சுவலி அவங்க வுட்டில் நான் கேட்டேன், அந்த பில்டர்கிட்ட நம்ம நேரடியாக பேசி தான் எல்லா டீட்டெயில் வாங்கினோம். அவங்ககிட்ட வந்து நம்ம கேட்கும்போது அவங்க டீ கூட்டு எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குன்னு கட்டின மாதிரி தான் கட்டி வச்சுருக்கிறாங்க. அடுத்து ஹால், நல்ல பெரிய ஹாலு. அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு டிவி ஸ்டாண்டும் பூஜ் ரூமும் வுட்டில் பண்ணியிருந்தாங்க. நல்ல குவாலிட்டி, நல்ல ஷைனிங்காக சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இந்த பூஜ் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மயில் அந்த ஸ்ட்ரக்சர்லாம் அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. மேலே வந்து உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க்கு பெரிய லெவலில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கலர்லாம் வந்து வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து வாஸ்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம நிற்கிறது கிச்சனில் நிற்கிறோம். கிச்சன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கப்போர்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் லாஃப்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணி சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. கலரும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஒரு யூனிக் கலர் நல்லா இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கலர் மெயினாக. அடுத்து உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு கிச்சன்லேயே பாருங்கள் 2 ஜன்னல் போட்டிருக்காங்க. ஸோ பார்த்து ரொம்ப கேர் எடுத்து உங்களுக்கு எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அடுத்து வந்து உங்களுக்கு சிங்க்லேயும் அந்த தண்ணி வர்றதுக்கு அந்த டேப் இருக்கு பாருங்கள், ரொம்ப பிடிச்சிருச்சு. நல்லா அது ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு. நம்ம எந்த சைடெலாம் திருப்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக டேமேஜ் அந்த மாதிரி வராது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சிங்க் தண்ணி விழுற அந்த கோப்பையும் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி அந்த ஃபைபரில் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. அகெயின் வந்து நம்ம இன்டீரியரில் வந்து நம்ம தட்டு, ஸ்டீல், ஸ்பூன்ஸ் இந்த வைக்கிறது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டு அழகாக பண்ணியிருந்தாங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கீழே யூஸ் பண்ண ஃப்ளோரிங் யூஸ் பண்ண டைல்ஸும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நல்ல ஒரு பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம நிற்கிறது வந்து ஒரு பெட்ரூம். உங்களுக்கு அந்த இதுலேயே உங்களுக்கு இன்டீரியர் பாருங்களேன், கபோர்டு ஒர்க் பண்ணி வச்சுருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் வுட்டு வந்து குவாலிட்டியான வுட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. அட்டாச் டாய்லெட்டோடு இருக்குது. இதுக்கு பால் சீலிங் ஒர்க்கு பாருங்கள் எப்படி பண்ணியிருந்தாங்க பாருங்கள். ஒரு பிங்க் வித் எல்லோ கலரில் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி வந்து சூப்பராக செலக்ட் பண்ணி அந்த மெட்டீரியல் எல்லாமே கரெக்டாக ஃபினிஷிங் கொடுத்து சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ரெடி டு ஆக்குபை தான். ஸோ வந்து நம்ம வந்து நாட்கள் ஆகும் அப்படிலாம் இல்லை. உடனே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டு வந்து உட்காந்துக்கலாம். ஸோ தெளிவாக இருக்குது. நம்மளோட பொருளை மட்டும் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். வுட் ஒர்க்கில் இந்த கபோர்டு எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். சேம் இந்த பீரோவில் இருக்கிறதுல அப்படியே அழகாக பாக்ஸாக பிரித்து பார்ட்டிஷன் பண்ணி நல்லா பண்ணி வச்சுருந்தாங்க. கார் பார்க்கிங் ஒரு கார் பார்க்கிங் விட்டுக்கலாம். அடுத்து 2 வீலர் 2-3 2 வீலர் விட்டுக்கலாம். போர் வந்து 300 அடி போட்டிருக்காங்க. இபி லைன் 3 ஃபேஸ் லைனுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பட் அட் ப்ரெசன்ட் சிங்கிள் ஃபேஸ் தான் இருக்குது. நம்ம வாங்கிட்டு நம்ம நேமுக்கு 3 ஃபேஸ் பண்ணிக்கலாம். இன்வெர்டர் லைன் மற்ற எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. வாஸ்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த பெட்ரூம் வந்து உங்களுக்கு அட்டாச் டாய்லெட்டோட அகைன் மேக்ஸிமம் பீப்புள் வந்து ஒரு 6 அடி இந்த லெவலில் தான் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளோரிங் டைல்ஸே இந்த ஒட்டுவாங்க. ஆனால் இவங்க வந்து மேலே வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 10லேருந்து 11 அடி மேலே வரைக்கும் வுட் ஃபுல்லாமே வுட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்னொரு பெட்ரூம் நம்ம பார்க்குறோம். செகண்டரி பெட்ரூம். சேம் இதுலேயும் உங்களுக்கு வுட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் பால் சீலிங் ஒர்க் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கலர் சூஸ் பண்ணது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நம்ம போய் எதுவுமே செலவு பண்ணணும் அவசியம் இல்லை. அவங்களே எல்லாம் பார்த்து சூப்பராக ஃபஸ்ட்டு குவாலிட்டி எடுத்து சூஸ் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேஷனில் இருந்து நம்ம வந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ் இருக்குது. இன்னொன்று குளோபல் ஸ்கூல் ஒன்று இருக்குது. ஒரு 2.5 கிலோமீட்டரில் நம்ம ஆவடி ரயில்வே ஸ்டேஷன், ஆவடி முனிசிபாலிட்டி, ஆவடி மார்க்கெட் எல்லாத்தையும் ரீச் பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் பொண்ணு சூப்பர் மார்க்கெட் கூட பக்கத்துலேயே வரும். இந்த லொக்கேஷனில் ஒரு 4 கிலோமீட்டரில் விவேகானந்தா ஸ்கூல் இருக்குது. வேலம்மாள் ஸ்கூல், மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி எல்லாமே இருக்குது. பருத்திப்பட்டு லேக் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பைக் எடுத்தீங்கன்னா ஒரு 5 to 8 மினிட்ஸ் டிரைவில் வந்து ஸ்கூலு, காலேஜஸ்ஸு, அதுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரோட ஒரு தேட்டர் இருக்குது. அடுத்து லேக்கு, இது எல்லாத்தையுமே நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அமைப்பில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. மேலே எப்படி இருக்கு பாருங்க, இந்த பிங்க் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன். பால் சீலிங் ஒர்க்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் பூஜை ரூமும் பார்த்துட்டு இருக்கோம். திறந்தா எப்படி இருக்குது, என்ன மாதிரி அமைப்பில் இருக்குது, என்னென்ன ஃபோட்டோஸ் மாட்ட முடியுமா, இல்லை சிலை வைக்கணும்னா வைக்கலாமா, அந்த மாதிரிக்கு நம்ம சூஸ் பார்த்துக்கலாம். கீழே வந்து ஒரு ட்ரே இருக்குது. இந்த ட்ரேயில் நம்ம பூஜை பண்ணும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் அதுக்கு கீழேயும் ஒரு சின்ன சின்ன பாக்ஸஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே கபோர்டு ஒர்க்கில் பண்ணியிருக்கனால நம்ம பொருள் எல்லாமே வெளியே வைக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே பத்திரமா உள்ள வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு அவுட்புட்டும் சூப்பராக இருக்கும். அடுத்து மெட்டீரியல் எல்லாமே அவங்களுக்கு வாங்கி போட்ட மாதிரி சூப்பராக பார்த்து கட்டியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க மெட்டீரியல் எல்லாம் காம்ப்ரமைஸே ஆகலை. அந்த மாதிரி தெளிவாக இருக்குது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ளது எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு நம்ம போக போகிறோம். இந்த ஸ்டேர் கேஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இபி லைன் எல்லாமே 3 ஃபேஸ் தான். பட் சிங்கிள் ஃபேஸ் லைன் தான் வந்து போஸ்ட்லேருந்து வந்திருக்கு. நம்ம வாங்கிட்டு நம்ம 3 ஃபேஸ் லைனுக்கு மாற்றிக்கிடலாம். அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேர் கேஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வெர்டர் லைனும் இருக்குது. ஸோ இன்கேஸ் ஃபியூச்சரில் நீங்கள் இன்வெர்டர் லைன் வேணும்னா கூட அழகாக அதை அப்படி கனெக்ஷன் மாற்றி கொடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலே ஸ்டேர் கேஸ் ஏற இந்த ஸ்டேர் கேஸ் வந்து ஃபுல்லாமே காங்கிரீட்டில் நல்லா போட்டு வச்சுருந்தாங்க. அந்த மெட்டீரியலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
வெளியெல்லாம் பெரிய பெரிய வீடுகள் எல்லாமே இருக்குது. ஸோ பயப்படணும் அவசியம் இல்லை. ஏரியாவும் ரொம்ப ப்ளசண்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய பால்கனி இருக்குது. ஸோ ஈவினிங் டைமில் நம்ம ஒரு டீ காஃபி ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட்னா அழகாக ஒரு சேர் போட்டு உட்காந்து நல்லா வந்து ரசித்து என்ஜாய் பண்ணலாம். சேம் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் இருக்குது. இதில் ஒன்று என்னென்னா பால்கனி மட்டும் பெரிய பால்கனியாக இருக்கும். இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாலில் வந்து இந்த ஹூக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம வந்து ஊஞ்சல் கட்டினாலும் ஊஞ்சல் கட்டிக்கலாம். வேறு ஏதாவது தொங்க போடனா கூட தொங்க போட்டுக்கலாம். வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் செதுக்கியிருக்காரு ஓனர் வந்து, பில்டர் வந்து ஒவ்வொரு இடத்தையும் செதுக்கி வச்சு தெளிவாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டைல்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும், வுட் ஒர்க்காக இருக்கட்டும், எந்தெந்த இடத்துல வந்து பெட்ரூம் வரணும், கிச்சன் வரணும், ஹால் வரணும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் வந்து 1,50,00,000 1,50,00,000 அதுவும் ஸ்லைட்லி நெகோஷியபிள் வர பண்ணித்தராங்கிறாங்க. ஸோ ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்டேஷன்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வருது. ஸோ ஆவடி நீங்கள் வந்து பஸ் மார்க்கெட்டு போகணுன்னா உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 2லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் வரும். ஸோ அந்த மாதிரி அமைப்பில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபர்தராக பேசி சைட் விசிட் பார்த்துட்டு பேசிக்கலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோ ரிலேட்டிவ்ஸுங்களோ இந்த பட்ஜெட்டில் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணலாங்கிறது என்னோடய ஆப்ஷன். இந்த நான் போட்ட வீடியோவில் வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கூட என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஃபஸ்ட் நம்பருக்கே கால் பண்ணுங்கள். ஏன்னா செகண்ட் நம்பர் வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணாதனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்பருக்கே கால் பண்ணுங்கள். இன்கேஸ் நான் ஃபோன் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி விட்ருங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னு தெரில, மேலே ஃபால் சீலிங் ஒர்க்லாம் ரொம்ப அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், கீழேயும் வந்து எப்படி பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் மேலேயும் வந்து அந்த கப்போர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு போர்ஷன் வாடகைக்கு விட்டு ஒரு போர்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ரிலேட்டிவ்ஸோ எல்லாமே வந்து கீழே மேலே ஷேர் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். சூப்பரான ப்ராப்பர்ட்டி, சூப்பரான லொக்கேஷனில் இருக்குது. அப்ரூவ்டு வேறு இருக்குனால நம்ம ஈஸியாக 80 to 90% வரை கூட வாங்கி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நம்ம ஃபர்தராக பேசிக்கலாம். நம்ம வந்து அம்பத்தூர், திருமுல்லை, ஆவடியில் அப் டு செவ்வாய்ப்பட்டை வரைக்கும் இந்த சைடில் வேல்டெக், இந்த சைடில் பருத்திப்பட்டு வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி இந்த லொக்கேஷனில் சேல்ஸ் பண்ணாலும் என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுக்குன்னா கூட உங்களோட நம்பர் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஃபர்தராக நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம இது கொண்டு போகலாம். கப்போர்டு ஒர்க்கு, இன்டீரியர்லாம் வேறு லெவலில் நல்லா பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ வீடு பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பிடிச்சி லக்ஸுரியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை சூட் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும். இன்டீரியர் ஒர்க்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது நம்ம எம்டிஹெச் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் வரும். அகைன் வந்து ரேட் வந்து 1,50,00,000 1,50,00,000 ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ஏலம் விட்டாங்க. ஸோ சாரி, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்டர் கட்டி அழகாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இம்மிடியட்டாக நீங்கள் மூவ் பண்ணால் கூட இம்மிடியட்டாக மூவ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட் வச்சுருக்க லோன் போனால் கூட நாங்களே லோன் போட்டு கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அமைப்பில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே போல் இடமோ வீடோ விற்கனாலும் கண்டிப்பாக என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் ரேட்டுக்கு விற்று கொடுத்துடலாம். இது வந்து இன்னொரு பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட் மாதிரி வருது. ஸோ இல்லை காமன் வேணாலும் காமன் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு டபுள் பெட்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் டபுள் பெட்ரூம், அந்த மாதிரி அமைப்பில் தான் இந்த வீடு வந்திருக்கு.
ஸோ இந்த வீட்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டுச்சுன்னா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம பேசிவிட்டு நம்ம ஃபர்தராக டீலை நம்ம முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான். ஸோ கீழே இருந்துட்டு நீங்கள் மேலே வாடகை கொடுத்துக்கலாம், இல்லை பெரியவங்க கீழே இருந்துட்டு சின்னவங்க மேலே இருக்கனாலும் இருந்துக்கிடலாம். நல்லா அந்த ஸ்டேர் கேஸில் ஏற அந்த ஸ்டெப்ஸும் நல்லா போட்டு வச்சுருந்தாங்க. ப்ளஸ் வந்து அந்த வழுக்காத மாதிரி நல்லா திக்காக போட்டு வச்சுருந்தாங்க. மொட்டை மாட்டியில் வந்து ஃபுல்லாகவே சொருவோடு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது போடுறதுனால நமக்கு தண்ணி லீக்கேஜ் ஆகாது, ஹீட் ஆகாது, கூலிங்காக இருக்கும். வாட்டர் டேங்கும் வந்து உங்களுக்கு வாஸ்துப்படி கரெக்டாக வச்சுருக்குறாங்க. பில்லரும் இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் வேணும் கெட்டணும்னு நினச்சிங்கன்னா கூட அழகாக நீங்களே கெட்டிக்கிடலாம். ஏன்னா இது உங்களுக்கு அந்த ஒவ்வொரு பிளாட் நம்பருக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு அவுட்புட் எல்லாம் சூப்பராக பார்த்து நல்லா பண்ணியிருக்காங்க. ரேட்டும் நல்லா ரீசனபிள் ரேட்டாக வந்திருக்கு. ஏன்னா வந்து இந்த மாதிரிலாம் வீடு கட்ட முடியாது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பர் கால் பண்ணிவிட்டு ஃபர்தராக சைட்டு விசிட் பண்ணிவிட்டு நம்ம ஓனர்கிட்ட பேசிவிட்டு டக்குன்னு டீலை முடிச்சுக்கலாம். ஸ்டேர் கேஸ் இறங்குற இடத்த பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இதுக்கு அடுத்து வந்து கீழே வந்துச்சுன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து வாடகை வர மாதிரி ப்ராப்பர்ட்டி இல்லை மொத்தமாக நீங்கள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லொக்கேஷனில் வந்து ஒரு 200 மீட்டரில் கடைகள் எல்லாமே இருக்குது. ஒரு அதிகபட்சம் ஒரு 500 மீட்டரில் எல்லாம் ஃப்ரூட் ஸ்டாலு, கறிக்கடை, மற்ற என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி அமைப்பில் அந்த ப்ராப்பர்ட்டி இருந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி டீட்டெயில் தேவைப்பட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை போல் இடம வீடை விற்கனாலும் என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை பார்த்து சேனலை பார்த்து எல்லாத்துக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பை. டேக் கேர்.